வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா குளோபல் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய G7 ஆர்கனைசேஷனை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு எங்களுக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு எந்த டாப்பிக்காச்சும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டாப்பிக்கை வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின டிஸ்கஷனும் நம்ம சேனலில் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ G7 உலகத்தில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய 7 நாடுகள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் G7. இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு வரலாறு இருக்கும். எப்படி ஏன் கிரியேட் ஆனாங்க அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம டைம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் பின்னாடி போகிறோம் 1973க்கு. 1973ல் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கிரிப்பு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் நடக்குது. இந்த போரில் இஸ்ரேலும் அரபு நாடுகளும் வந்து சண்டை போடுறாங்க. அப்போ வந்து இஸ்ரேலை வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அரபு நாடுகளால் அதை தாங்க முடியல. போரை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியல. அவங்ககிட்ட மிலிட்ரி பவர் கிடையாது. பட் அமெரிக்கா உலகத்தோட டாப் மிலிட்ரி பவர் கொண்ட நாடு, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அரபு நாடுகள் தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமான எண்ணெய், க்ரூட் ஆயில்னு சொல்கிறோம் இல்லையா, கச்சா எண்ணெய் தான் அன்னைக்கு உலகத்தில் ஒரு மூமெண்ட், ஒரு வண்டி மினிமம் ஒரு வண்டி ஓடுறதுக்கே தேவை க்ரூட் ஆயில் தான். வண்டியில் ஆரம்பித்து ஏரோப்ளைன், மிலிட்ரி வெஹிக்கிள் வரைக்கும் எல்லாத்துக்குமே எண்ணெய் தேவைப்பட்டுச்சு. அந்த க்ரூட் ஆயிலை அரபு நாடுகள் ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் உலகத்துக்கு ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. அரபு நாடுகள் தாண்டி மற்ற சின்ன சின்ன நாடுகள் பண்ணுற எண்ணெய் க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து பத்தலை. அதனால் எல்லா பொருட்களுக்கும் விலையேற ஆரம்பிக்குது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா பொருட்களும் அந்த காலத்தில் பேசிக்கான ஃபியூவலே க்ரூட் ஆயில் தான். அதை வச்சு தான் எல்லாமே உற்பத்தி பண்ணாங்க. ஸோ க்ரூட் ஆயிலே கிடைக்கிற பட்சத்தில் அதுக்கான விலை, க்ரூட் ஆயில் ப்ரைஸ், டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. சப்ளை குறைஞ்சதுனால டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ ப்ரைஸ் அதிகமாகுது. அதனால இன்ஃப்ளேஷன் வருது. மக்கள்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் எல்லார்ட்டையும் பணம் இருக்குது, ஆனால் எண்ணெய் கம்மியாக இருக்குது. எல்லோரும் எண்ணெய் வாங்க அடிச்சுக்கிறாங்க. அப்போ இருக்க ஆயில் ப்ரைஸ் அதிகமாகிட்டே போகிறப்ப இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டே போகுது. இந்த நேரத்தில் உலக நாட்டு அந்த 7 மிகப்பெரிய உலக நாடுகள், அதாவது 6 பேர், 7 பேரில் G6 ஆரம்பத்தில் 6 நாடுகள் மட்டும்தான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக ஒன்று சேர்றாங்க ஃப்ரான்ஸில். ஸோ அங்கே வந்து ராம்போலியட் சமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரங்கம், ஒரு பேச்சரங்கம் வந்து ஃப்ரான்ஸில் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. அந்த இடத்துல எல்லா நாடுகளும் வந்து பேசி முடிக்கிறப்ப இந்த 6 நாடுகள், அதாவது அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், இந்த 6 நாடுகளும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த 6 நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மட்டும், பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த நாட்டோட மினிஸ்டர்ஸ் மட்டும் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறாங்க 1975ல். ஸோ இதை வந்து லைப்ரரி குரூப், இந்த 6 பேர் கொண்ட ஃபினான்ஸ் மினிஸ்டர் குரூப்பை லைப்ரரி குரூப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டரை விட, அவங்க மினிஸ்ட்ரி லெவலில் விட பொருளாதாரம் வந்து பிரச்சனை பெருசாகுது. ஸோ மினிஸ்டர் லெவலில் இதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற சூழல் வரப்போ அந்த நாடுகளோட பிரசிடெண்ட்டோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ எல்லாரும் சேர்ந்து இந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. இது வந்து ஒரு இன்ஃபார்மலான மாநாடு, அஃபிஷியல் கிடையாது, ஒரு சின்ன குரூப் தான். இந்த 6 பேர் கூட அடுத்து 1976ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கனடா வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 1997ல் ரஷ்யா வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ரஷ்யா 2014ல் கிரீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து உக்ரைன்லேருந்து அபகரிச்சுக்கிறாங்க, அவங்க நாட்டோட சேர்த்திக்கிறாங்க. அதன் விளைவாக ரஷ்யாவோட சேர்த்தி G8 அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இயக்கம் ரஷ்யாவை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி G7 அப்படின்ற பேருக்கு வராங்க. அவங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய G7. அதாவது அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், கனடா, இந்த 7 நாடுகளும் சேர்ந்த விஷயம்தான். இந்த 7 நாடுகளுமே
உலகத்தோட வெஸ்ட் சைடு இருக்கக்கூடிய நாடுகள், பொருளாதாரத்தில் அட்வான்ஸ்டு இண்டஸ்ட்ரியலேஷன் அப்படி அந்த நிலைமை இருக்கக்கூடிய ஒரு நாடுகள். ஸோ இந்தியா வந்து இதில் ஒரு உறுப்பினர் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரியாக தான் இருக்கும். அட்வான்ஸு இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம இனிமேல் தான் அந்த லெவலுக்கு வரப்போகிறோம். ஸோ ஃப்யூச்சரில் இந்தியாவும் G7 கூட இணைஞ்சு G8 மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த G7 வந்து பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒட்டா அந்த குரூப்போட லீடர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வருஷம் யார் இருக்காங்களோ அவங்க தான் அந்த வருஷத்துக்கான மீட்டிங்ஸாக இருக்கட்டும், முடிவுகளாக இருக்கட்டும், அதை முன்னெடுத்து நடத்துவாங்க. ஸோ இதில் இந்தியாவோட பங்கு என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு உறுப்பினர் கிடையாது. ஆனால் 2019, 2021, 2023 இந்த 3 வருஷமும் நடக்கப்பட்ட G7 மாநாட்டில் வந்து இந்தியா வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்தியா வந்து சில பேச்சுவார்த்தைகளில் சில டிஸ்கஷனில் வந்து தங்களோட கருத்தையும் முன் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்சு, சப்ளை செயின்ஸ், உக்ரைன் கிரைசிஸ், இண்டோ பசிபிக் செக்யூரிட்டி. அதாவது இந்தியாவுக்கும் பசிபிக் பெருங்கடல்லையும் நடக்கக்கூடிய வர்த்தகத்தை பாதுகாப்பான முறையில் நடத்துறதுக்கும், உலக வெப்பமயமாகுதல் பற்றியும், ரஷ்யா உக்ரைன் போர் பற்றியும், உலகத்தில் பொருட்களோட அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்கணும் அப்படின்ற பற்றி சில முக்கியமான விஷயங்கள் டாபிக்ஸ் பேசப்படுறப்ப இந்தியாவோட கருத்தையும் G7 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ G7ன்றது முழுக்க முழுக்க ஒரு பொருளாதாரம் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இந்த ஆயில் விலை ரொம்ப அதிகமாக போகுது 1973 இந்த விஷயம் நடந்தப்ப உலக நாடுகள் வந்து நிறையா நாடுகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பொருளாதார ரீதியாக. அந்த மாதிரி திருப்பி ஒரு டைம் நடக்கக்கூடாது. எந்த விதமான நிலையிலையும் ஒரு உலகமே ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கக்கூடாது, அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதான் இந்த G7. இது ஒரு ஃபார்மல் குரூப் கிடையாது. ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதில் எல்லாரும் சைன் பண்ணி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் கட்டாயம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது ஃபார்மல். இவங்க ஃபார்மல் கிடையாது, இவங்க இன்ஃபார்மல் குரூப்பு தான். அந்த 7 நாடுகளும் தலைவர்கள் வந்து ஒன்றா பேசுவாங்க, கலந்துரையாடல் செய்வாங்க, அதை ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம், கட்டாயம் கிடையாது. ஸோ அந்த முடிவுகள் நடத்தப்படவில்லை, நிறைவேற்றவில்லை அப்படின்னா யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது ஏன்னா அது இன்ஃபார்மல் குரூப். ஸோ G7 இந்த 7 நாடுகளும் வலிமை வாய்ந்த நாடுகளாக இருக்கிறதுனால ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஷார்ட் டைமில் வந்து அவங்களுக்கான முடிவுகளை எடுத்துக்க முடியும். அதே சமயத்தில் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியும். அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டு ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய நாடுகளோட முடிவுகளை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க, பாதிப்பையும். ஏன்னா இது ஃபுல்லாக வெஸ்ட் சைடு இருக்க நாடுகள். ஸோ இவங்களை கவுண்டர் பண்ண தான், இந்த மாதிரி ஒரு குரூப்பை பேலன்ஸ் பண்ண தான் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் வந்து ஈஸ்ட் சைடு இருக்க நாடுகளாக சேர்ந்து உருவாக்கியிருந்தாங்க. இதை பற்றி போன வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ G7 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயக்கம் வந்து உலகத்தை பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் ஒரு ஸ்டேபிளான நிலையில் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட முன்னெடுக்கப்பட்ட ஒரு இயக்கம். இன்னைக்கு அந்த இயக்கத்தை வந்து வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்ஜெக்டிவை நிறைவேற்ற விதமாக. ஸோ இன்னைக்கு G7 அப்படின்ற ஒரு இயக்கத்தை பற்றி பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.